கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மலை பிரசங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வேதாகமம் என்பது வெறும் ஆன்மீக போதனைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது தேவன் மனிதர்களோடு நடந்து கொண்ட வரலாற்றின் பிரம்மாண்டமான சாட்சியம். இன்று நாம் மனித கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உருவமும் பலமும் கொண்ட 5 மகா ராட்சதர்களை பற்றி ஆராயப் போகிறோம். இவர்கள் கற்பனை கதைகளின் கதாபாத்திரங்கள் அல்ல, வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான மனிதர்கள். அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் வீழ்ச்சியும் தேவனுடைய சக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. முதலாவதாக, ஏனாக்கில் சந்ததியினர், ஏனாக்கியர். மோசே கானான் தேசத்தை உளவு பார்க்க 12 பேரை அனுப்பிய போது அவர்கள் அங்கே கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், அந்த மனிதர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அந்த தேசத்தில் வாழ்ந்த ஏனாக்கியர் உயரத்திலும் உடல் கட்டமைப்பிலும் அசாதாரணமானவர்கள். அவர்கள் மலையென உயர்ந்து நின்றார்கள். அவர்களை பார்த்த இஸ்ரவேலர் மனதில் பயம் நிறைந்தது. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் பலமும் அவர்களை அந்த ராட்சதர்களை கூட வெல்லச் செய்தது. மனிதரால் முடியாதது தேவனால் முடியும் என்பதை இந்த நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, பாசானின் மன்னன் ஓக். இவர் ரெபாயிம் இனத்தின் கடைசி பெரிய ராட்சதர்களில் ஒருவன் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இவருடைய இரும்பு கட்டில் சுமார் 13 அடிக்கு மேல் நீளமுடையது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனின் படுக்கையே இவ்வளவு பெரியதாக இருந்தால் அவனது உருவம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். சக்தியிலும் போர்த்திறனிலும் வல்லவராக இருந்த ஓக்கையும் தேவன் மோசேயின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இது தேவன் எதிரிகளை பார்த்து அஞ்சுவதில்லை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, உலகமே அறிந்த கோலியாத். காத் ஊரை சேர்ந்த இந்த பெலிஸ்திய வீரன் சுமார் 9 அடி உயரம் கொண்டவன். அவன் அணிந்திருந்த வெண்கல கவசம் பல கிலோ எடையுடையது. அவன் கையில் இருந்த ஈட்டி மர கம்பத்தைப் போல இருந்தது. 40 நாட்களாக இஸ்ரவேல் படையினரை அவன் நிந்தித்து சவால் விட்டான். ராஜாவும் போர் வீரர்களும் பயந்து நின்றபோது ஒரு இளம் மேய்ப்பன் சிறுவன் தாவீது தேவனின் நாமத்தில் முன்னே வந்தான். அவன் கையில் இருந்தது ஒரு கவணமும் ஒரு சிறு கல்லும் மட்டுமே. ஆனால் அவன் இதயத்தில் இருந்தது சேனைகளின் கர்த்தரின் மேல் இருந்த விசுவாசம். அந்த ஒரு கல் ராட்சதனை வீழ்த்தியது. இது மனித பலம் அல்ல, தேவ விசுவாசத்தின் வெற்றி. நான்காவதாக, 24 விரல்கள் கொண்ட ராட்சதன். காத் ஊரை சேர்ந்த இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு கையிலும் 6 விரல்கள், ஒவ்வொரு காலிலும் 6 விரல்கள், மொத்தம் 24 விரல்கள் இருந்தன. அவனது தோற்றம் இயல்புக்கு மாறுபாடானதாகவும் பார்ப்பவர்களுக்கு அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. இவன் இஸ்ரவேலரை நிந்தித்த போது தாவீதின் சகோதரனின் மகனாகிய யோனத்தான் அவனை வீழ்த்தினான். மீண்டும் ஒரு முறை தேவன் தமது ஜனங்களை காத்தார். ஐந்தாவதாக, நேபிலீம்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இந்த இன மக்கள் பழைய காலத்து பராக்கிரமசாலிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு இணைந்து பிறந்தவர்கள் என குறிப்பிடப்படும் இவர்களின் இருப்பு பூமியில் அக்கிரமத்தையும் வன்முறையையும் பெருக்கியது. மனித பாவம் உச்சத்தை எட்டிய போது தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பி பூமியை சுத்திகரித்தார். இது தேவனுடைய பரிசுத்தம் மற்றும் நீதியை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய நிகழ்வு. அன்பானவர்களே, இவர்கள் அனைவரும் ஒரே செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமில்லை. ராட்சதன் போல தோன்றும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தாலும் கலங்காதீர்கள். தேவன் உங்களோடு இருந்தால் வெற்றி உறுதி. தாவீதின் கையில் இருந்த சிறு கல் போல உங்கள் விசுவாசமும் தேவனுடைய கரங்களில் ஒரு வல்லமையான ஆயுதமாக மாறும். இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய தேவனே, வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட உமது வல்லமையை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எழும் ராட்சத பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாமல் உம்மில் நம்பிக்கை வைக்க உதவி செய்யும். தாவீதுக்கு கொடுத்த தைரியத்தையும் மோசேக்கு கொடுத்த பலத்தையும் எங்களுக்கும் அருளும். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த வேதாகம உண்மைகள் உங்களுக்கு ஆச்சரியமும் ஆசீர்வாதமும் அளித்திருந்தால் கீழே ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல வேதாகம ரகசியங்களுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.